ஏன் ஆர்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னா த நைட் மை லைஃப் சேஞ்ச்டு. ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தான் ஒயன், நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வெல் செட்டில் ஃபேமிலி. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மனசு உங்களுக்கு. பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஜேகே. நம்ம ஜேகேக்கெலாம் அடித்ததுக்கப்புறம் தான் அவன் பேசவே செய்வான். அந்த மாதிரி கேரக்டரு. கிட்டத்தட்ட அவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி. ஆனால் அந்த மான்ஸ்டருக்குள்ளேயே ஒரு நல்ல பையன் இருக்கான்றதை நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. அதை தான் நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டியால் தான் காட்டுறாங்க. அது ஃபுல்லாக எல்லாருமே மாஃபியா தான் இருக்காங்க. அங்கே மாசாக ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. அவர் தான் நம்ம ஜேகே. அப்படியே ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் சரக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தலைமை கெத்தாக உட்காந்துன்னு இருக்கான். அப்போ கரெக்டாக அவர் அந்த கிளாஸை குடிக்க போகிறாரு. அதாவது அந்த ட்ரிங்க்கை குடிக்க போகிறாரு. கரெக்டாக யாரோ அந்த அந்த கிளாஸை ஷூட் பண்ணிடுறாங்க. டக்குன்னு எல்லோரும் அவங்கவுங்க அட்டென்ஷனில் நின்று எல்லோரும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு அந்த ஓனருக்கு ஒன்றுமே புரியல. கடையோட ஓனருக்கு ஒன்றுமே புரியல. கடை வேறு ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லோரும் ஷூட் பண்ணி அங்கே ஒரு வார் நடந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து இந்த சண்டைலாம் முடிஞ்சிடும்ல. அப்போ அந்த கடையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசைடாக இருக்குது. ஒரு சூறாவளி அப்படியே ஓஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். அப்போது ஒரு வயசானவர் என்ட்ரா ஆகிறார் உள்ள. என்ன ஜேகே, எப்போவுமே அலர்ட்டாக இருப்ப போல். ஆமாம் பெருசு, நான் எதிர்பார்த்தேன் இது நீயாக தான் இருக்கும்னு. ஆமாம், அலர்ட்டாக தானே இருந்தவனும். ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தா சுற்றி எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்போ அந்த இடத்த பிடிச்சிடலான்னு நிறைய நரிங்க சுத்தம். யாரை பார்த்து நரின்றா? வேறு யாரையும் ஒன்றா தான். ஒரு வீரனாக இருந்தால் முன்னாடி இருந்து சுடு. கேவலமாக பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுறது, மறைஞ்சிருந்து ஷூட் பண்ணுறது. கோழம் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான்டா. நீ அதை விட கேவலமானவன். ஸோ உங்ககிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே போகிறான். ஸோ அந்த கிழவனுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு போல். அவனோட பேக்கெட்லேருந்து கன் எடுத்து ஜேகேவை ஷூட் பண்ணுறான். அதாவது அவன் ஜேகே முன்னாடி போகிறான், அவன் பின்னாடி இருக்கான். அப்படின்னா அவன் ஷூட் பண்ணுறது முதுகில் டார்கெட் வைக்கிறான். ஸோ அவன் வைக்கிறதுக்கு முன்னாடியே, ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜேகேவோட கார்ட்ஸ்லாம் பிடிச்சிடுறாங்க அவனை. ஸோ அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜேகே டக்குன்னு பார்த்துட்டு, ஏன் பெருசு, உனக்கு முன்னாடி சொல்கிற பழக்கமே இல்லையா? எப்போவுமே பின்னாடியே சொல்கிற. என்ன உன் பொசிஷனில் நான் அவ்வளோ கோவமோ? சரி, கவலைப்படாத. நான் உனக்காக என் அசிஸ்டண்ட்டாக ஒரு போஸ்ட் தரேன். டெய்லியும் மறக்காமல் வேலைக்கு வந்துடு. நான் உனக்கு நிறைய காசு தரேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னு எரியிற நெருப்பில் இன்னும் ஜேகே எண்ணெயை ஊற்றின்னு இருக்கான். அந்த கேவனுக்கு செம கோவம். டக்குன்னு எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு ஜேகேவை அடிக்கிற மாதிரி வராரு. டக்குன்னு ஜேகே அவரோட காலரை பிடிச்சி கன் எடுத்து அவரோட நெத்தியில் வச்சு, என்ன ரொம்ப துள்ளுற, ஓரளவுக்கு தான் மரியாதை தருவேன், இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்படியே ஒரே ஷூட் தான், செத்துருவேன், சாவடிடா சாவடி, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், செத்துடுறேன், சுடு அப்படின்ற மாதிரி அந்த வயசுனர் சொல்கிறாரு. ஜேகே டக்குன்னு பார்த்துட்டு, இல்லை பெருசு, இவ்வளோ சீக்கிரம் நான் ஒன்றும் சாவடிக்க மாட்டேன். முக்கியமாக இவ்வளோ சிம்பிளாக ஷூட் பண்ணி டக்குன்னு செத்துருவேன். நீ இப்படி சாவ வேண்டியவனே கிடையாது. உன்னை எப்படி சாவடிக்கணும் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமாக உனக்கு பண்ணணும். நீ ஒவ்வொரு நாளும் நினச்சி சாவணும்டா. ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த காலரை விட்டுடுறான். அந்த பெருசுக்கு ஒன்றுமே புரியல. திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவர் எதுக்கு வந்திருப்பாருன்னா, அவர் ரொம்ப நாள் இந்த பொசிஷனில் இருந்திருப்பார், ரொம்ப வருஷமாக இருந்திருப்பார். த கிங் ஆஃப் மாஃபியா அப்படின்னாவே இவர் தான் அப்படின்ற மாதிரி. அந்த ஊரில் எல்லாரும் இவரை பார்த்து பயப்படுவாங்க. இந்த ஓட்டிங்லாம் வச்சு தானே செலக்ட் பண்ணுவாங்க
கிங்காக யார் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஓட்டிங் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜேகே வின் பண்ணிகிட்ருக்குறான். எல்லாருமே வந்து அவனே ப்ரிஃபர் பண்ணனால அவன் ஜெயிச்சிட்ருக்குறான். ஸோ அதனால் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் இருந்தார், இந்த ஓட்டிங்கில் தோத்துட்டாரே அப்படின்ற மாதிரி கோவம் வரும்ல. எலெக்ஷனில் வச்சா எப்படி இருந்தாலும் ஒருத்தவங்க மேலே கோவம் வரும். அந்த மாதிரி இவருக்கு வந்திருக்கு. அதனால தான் ஜேகே வந்து அடிக்க வந்திருப்பாரே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. பட் ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி தோணுது, கஷ்டமாகுது. இந்த மாதிரி அவர் திருன்னு அவனையே பார்த்துட்டு இருக்காரு. அதான் குழப்பத்தோடையே பார்க்குறாரு ஜேகேவை. என்ன பார்க்குற, தெரியலையா, என்னை யாருன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் வைப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறான். ஜங்குக், ஜான் ஃபேமிலிடா, சியான் ஃபேமிலி அப்படின்னு அந்த பெருசுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் அது. என் அப்பனை நீ தானே கொன்ன, என் அப்பனை நீ தானே கொன்ன, எப்போ தான் உன்னை விடுவேன் நான், என் பழைய பகையை தீக்க வந்திருக்கேன் நான். அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். நான் பட்ட கஷ்டம் நீ பட தேவையில்ல, பண்ணுவேன். அதுக்கு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே அவரோட காதில் சொல்லிட்டு போயிடுறான். இவர் அப்படியே உக்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கார். கண்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. பிகாஸ் அது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதை தான் அவர் யோசித்து பார்த்துருந்துருப்பார். அட் த சேம் டைம் இங்கே நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டுருக்கோம். அதனால் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸாமுக்கு. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் அவ்வளோ பிரைட், ஒரே ஸ்மைல் தான். அது யாரும் இல்லை, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு ஃபோன் போடுறான். சாயின்னு தான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட். நீங்கள் 5 இயர்ஸ் லவ் பண்ணுறீங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லவ்வை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு லவ் பண்ணுவீங்க, ரொம்ப அந்யூன்யமாக இருப்பீங்க. அவன் ரொம்ப கேரிங்காக இருப்பான், நீங்களும் ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. அப்படியே மாற்றி மாற்றி லவ்ஸ் தான், அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுடைய லவ்வை பார்த்துட்டு நிறையா பேர் பொறாமலாம் படுவாங்க. ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே, ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே, அந்த மாதிரி பொறாமலாம் படுவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ லவ்லியான பர்சன். 2 பேரும் வந்து ரொம்ப சூப்பராக லவ் பண்ணுவீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, லவ்னால் ரொம்ப அப்படி டீப்பாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டீசெண்டான லவ் உங்களுது. அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் எது பண்ணாலும் அவன் பொறுத்துப்பான், அந்த மாதிரி டைப்பு. நீங்கள் நினைக்கிறீங்க அவன் இல்லாமல் வாழவே முடியாது, அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எப்போவுமே சாயின்னு பார்க்கும்போது அதை சொல்லுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சாயின்னுவோ ரொம்ப பிடிக்கும். வாழ்ந்தால் அவனோட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கீங்க. ஸோ நீங்களும் சாயினுவும் பேசிட்டு வச்சிடுறீங்க ஃபோனை. உங்கள் அம்மா உங்களை சாப்பிட கீழே கூப்பிட்றாங்க. நீங்களும் கீழே போகிறீங்க. போய்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் அப்பா வராரு. பார்த்தா அவர் தலையில், அவரோட வாயில், எல்லா இடத்துலையும் பிளட்டாக இருக்குது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் அப்பா அந்த மாதிரி வந்தது கிடையாது. உங்கள் அப்பாவும் மாஃபியா தான். அந்த வயசான கேரக்டர் ஒருத்தர் வந்தார்ல, பெருசுன்னு சொல்லி ஜேகே கூட அடித்தார்ல, அது உங்கள் அப்பா தான். ஸோ உங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி சேடாக உட்காராரு. உங்கள் அம்மா வந்து அவருக்கு பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க, காயத்துக்கெலாம் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா என்னென்னமோ கேட்குறாங்க உங்கள் அப்பாட்டானா. உங்கள் அப்பா எதுவுமே பேசலை, அவர் பாட்டுன்னு போயிட்டார் அவர் ரூமுக்கு. உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா நீங்கள் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இந்த மாதிரி காயத்தோடலாம் பார்த்தே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் அப்பாவை நினச்சி. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போய்ட்டு அதையே யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. பட் மூட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது உங்களுக்கு இருக்கவே பிடிக்கல, எக்ஸாம் எதுவும் பிடிக்கல. ஏன்னா உங்கள் அப்பா அழுதார்ல, அது உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது.
என்ன தான் யார் அழுதாலும் நம்ம தாங்கிடுவோம். நான் அப்பா அழுதா நமக்கு கொஞ்சம் அழுகை வரும்ல, உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த நாள் ஃபுல்லாக ஓட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, யாராவது நம்ம அப்பாவை இப்படி அழுவ வச்சது அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்பலாம் நீங்கள் தைரியசாலி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே பேசி திட்டிப்பீங்களே தவிர நிஜத்தில் அந்த ஆள் வந்தாலும் திட்ட மாட்டீங்க. அந்த மாதிரி கேரக்டரு. சாயன்னு உங்ககிட்ட பேசிகிட்டே வரான். பட் அவன் பேசுறது எதுவுமே உங்கள் காதிலே விழலை. நீங்கள் பாட்டுன்னு ஏதோ யோசிச்சுன்னு வந்துட்டுருக்கீங்க. டக்குன்னு அவன் ஒயன் ஒயன் அப்படின்னோடனே சொல்லு, என்ன யோசிச்சுட்டே வர நீ? நான் எவ்வளோ நேரம் பேசுகிறேன். இல்லை இன்றைக்கி கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கு, நான் அப்புறமா பேசுகிறேன் ஓகேவா? நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறீங்க. என்ன உனக்கு ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. சாயினுக்கு புரியவே இல்லை ஒன்றுமே. ஏன்னா நீங்கள் எப்போவுமே நல்லா தான் பேசுவீங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க புரியுது. ஸோ அவனை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, கம்னு விட்டுடுறான் அவன். ஒயன் இங்கே வா. என்னப்பா என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ அதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும், புரியுதா? அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்னப்பா கேள்வி இது? நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே. அப்பா உன் கூட இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிற? நீ என் கூடயே இருக்கணும். இல்லை நான் இருப்பேன், நீ சொல்லு. நீ இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அப்பா டக்குன்னு சரி ஒன்றும் இல்லை, அப்பா அவன் கூட இல்லைண்ணா நீ தைரியமாக இருக்கணும், யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, ஏன்னா நீ மாஃபியாவோட பொண்ணு. ஒயன் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நீ பயப்படாத, அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ண. ஏன்னா நீ என் பொண்ணுடா. ஓகேப்பா, ஏன் நீ திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு பயமாக இருக்குப்பா. இப்போ தானே சொன்னேன் பயப்படக்கூடாதுன்னு. சரி நான் பயப்படல. சரி நீ இப்போ போய் தூங்கு ஓகே? நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, அப்போது யாரோ உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. நீங்களும் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறாரு உங்களை. நீங்கள் பயந்துடுறீங்க. யார் நீ? எதுக்கு என்னை தூக்கிட்டு போகிற? என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிறீங்க, கத்துறீங்க. பட் அவர் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, கம்முன்னு வராரு, சைலண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஹாலில் தான் இப்போ இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கும்போது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் யாரோ ஷூட் பண்ணி அங்கேயே இருக்காங்க, அதான் இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப அழுவுறீங்க. இவர் வேறு விட மாட்டார்ல, நீங்கள் அவர் மேலேயே அவர் தூக்கி வச்சுருக்காரு, அப்படியே தான் அழுவுறீங்க. நீங்கள் வந்து தள்ளுறீங்க, விடு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து விட்டுடுறாரு. நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய்ட்டு அழுவுறீங்க. உங்களால் தாங்கிக்கவே முடியல. பிகாஸ் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் பேசின்னு இருந்திருப்பீங்க அவங்க 2 பேர்கிட்டையும். இப்போ அவங்க இல்லைன்னும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு அப்படியே காருக்கு கொண்டு போய்ட்டு காரில் உட்கார வச்சுட்டு இந்த சீட் பெல்ட் இருக்கும்ல அதை வச்சு உங்களை கட்டி போட்டு தான் உட்கார வைக்கிறாரு. பிகாஸ் நீங்கள் தான் அப்படியே துள்ளுறீங்கல்ல, விடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் அப்படி போட்டுட்டு கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ எங்கே போகிறீங்கன்னா அவரோட மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, பெரிய மேன்ஷன் அது. ஆனால் அவர் தூக்கிட்டே தான் போகிறாரு, உங்களுக்கு கீழே விடலை. நீங்கள் டக்குன்னு இறங்கிட்டு ஜேகே ஒரு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு யாரா நீ? எதுக்குடா எங்கள் அம்மா அப்பாவை கொன்ன? யாரா நீ? எதுக்கு எங்கள் அம்மா அப்பாவை கொன்ன? நான் என்னடா பண்ண ஒன்று? எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்த? ஏன்டா இப்படிலாம் பண்ணேன்? சத்தியமாக என்னால் இதை ஏற்றுக்க முடியல. நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஒரு கன் இருக்கும் பேக்கெட்டில்.
டக்குன்னு எடுத்து நீங்கள் அவனோட செஸ்ட்லேயே வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. பட் ஜேகே கொஞ்சம் கூட ஒரு பயம் அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டில் தைரியமாக நிற்கிறான். நீங்கள் பாரு, ஒழுங்காக என்னை விட்டுரு, இல்லைன்னா அவனை நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜேகே ஷூட்லாம் பண்ண தெரியுமா உனக்கு? சரி பண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியமாக நிற்கிறான். நீங்களும் கண்ணை மூடிட்டு டக்குன்னு சொல்கிறீங்க. பட் அதில் வந்து குண்டு இல்லை, அதனால் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அவன் டக்குன்னு அந்த கன்னை பிடிங்கிட்டு, நீ நல்லா போல்டு லேடி தான் போல், உங்கள் அப்பனை மாதிரி பின்னாடி குறியாக்காம முன்னாடி குறியாக்கிற. ஐ லைக் இட் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. பிகாஸ் எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் இந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லைனா எப்படி? யாரை பார்த்து உன் ஒய்ஃப்ன்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னேன்னா? நீ என்ன சொல்ல சொல்கிறது? நீ தான் எனக்கு ஒய்ஃப். நாளைக்கு நம்ம கல்யாணம். ஜங்கோ உங்கள் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போய்ட்டு ஒரு ரூமில் வச்சு பூட்டு போட்டுடுறான். பிகாஸ் நீங்கள் ஓடிடுவீங்களா, ஸோ அதனால் பூட்டு போட்டுடுறான். நீங்கள் அங்கே உட்காந்து அழுகுறீங்க. உங்கள் லைஃப் எப்படி மாறும் நீங்கள் நினச்ச கூட பார்க்கல. இந்த ஒரு நைட்டில் உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்கள் அப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா கூட பேசுனது, உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஃபேமிலியாக ரொம்ப ஜாலியாக இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. இனிமேல் அப்படிலாம் இருக்க முடியாதா அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதை அப்படியே யோசிச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நைட் ஃபுல்லாக அழுது உங்களோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவனால் எதுவுமே சொல்ல முடியல அவங்கக்கிட்ட. அவன் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துப்பான். ஏன்னா அவனோட கேரக்டர் அந்த மாதிரி இல்லை, அதனால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவனுக்கும் உங்கள் மேலே ஏதோ கஷ்டமாக தான் இருக்குது. அவன் அப்படியே வெளியில் போயிடுறான். அப்புறம் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்ன இடம் இது? பார்த்ததில்ல சர்ச்சு. என் எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த? தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ நினைக்கிறது நடக்காது. இந்த ஜேகே நினச்சது நடக்காமல் என்னைக்காவது இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம 2 பேரும் கல்யாணம். என்னால் முடியாது. யாரை வேணால் கல்யாணம் பண்ணுவேன், ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸை கொலை பண்ண ஒன்றை மட்டும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் சர்ச்சுக்குள்ளே. அங்கே ஃபாஸ்டர்லாம் இருப்பாங்களே, அந்த ஃபாஸ்டர் கேட்குறாங்க, ஒய்யனாகிய நீ ஜங்குவை திருமணம் செய்ய சம்மதமா? இல்லை, எனக்கு இவனை கல்யாணம் பண்ண சம்மதம் இல்லை. ஜேகே ஆகிய நீ வயனை திருமணம் செய்ய சம்மதமா? டபுள் ஓகே. அந்த ஃபாஸ்டர் வந்து 2 பேருக்கு ரிங் தராங்க. நீங்கள் ஃபாஸ்டர் ப்ளீஸ் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாஸ்ட் காலை போய் பிடிக்கிறீங்க. பட் அந்த ஃபாஸ்டே ஜேகேயோட ஆள் தான், அதனால் அது உங்களுக்கு தெரியாதுல்ல, போய் பிடிக்கிறீங்க. இங்கே பரமா நீ முதல்ல எழுந்திரி. நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. இங்கே பாருமா, நீ ஒத்துக்கவே இல்லையோ இந்த கல்யாணம் நடந்துதாம்மா ஆகும். நான் இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைக்கலன்னா நான் செத்தேன். என்னை காப்பாற்றிக்கிறதுக்காவது நான் நடத்தணும். தயவு செஞ்சு போய் நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருவாரு அவங்கள. நீங்கள் இங்கே பாரு ஜேகே, பாரா என் பேர் தெரிஞ்சது அவனுக்கு. என்னை விட்டுரு ப்ளீஸ். ஏன்னா
ஏன்னா ஏன்னா ஏன்னா நீ ஒருத்தனை லவ் பண்ணுற கரெக்டா? நீங்கள் அப்படியே ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. எப்படி எனக்கு தெரியும், அதான் நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். அவன் பேரை கூட ஏதோ சாயினு தானே? அதான் உனக்கு எல்லாம் தெரியுதுல்ல, அப்போ எதுக்கு என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? என்னை தயவு செஞ்சு விட்டுரு. நான் அவனோட தான் வாழணும். அதுதான் எனக்கு கரெக்டான ப்ளேஸ், இது கிடையாது. இல்லை செல்லம், நீ தப்பாக புரிஞ்சுனக்க. அது உனக்கு ஏற்ற ஆள், நான் தான் உனக்கு ஏற்ற ஆள் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வரான். நீங்கள் அவன் கண்ணத்தில் ஒரு ஸ்டாப்பு. அவன் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு யோசிக்கிறான். செம்ம கோவம் வருது அவனுக்கு. அதனால் டக்குன்னு பக்கத்தில் அவனுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு, பேர் சாஹின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டு, எதுக்கு உனக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நீ அவனை இன்க்ளூட் பண்ணாத ப்ளீஸ். குழந்தைக்கு சொல்கிற மாதிரி மெதுவாக சொல்லியிருந்தாலும் அவனுக்கு வேலைக்கு ஆகாது. உனக்குலாம் ஆக்ஷன் எடுத்தால் தான் புரியும் போல். ஜாக், அந்த சாஹினும் எங்கே இருந்தாலும் சரி, நீ அவனை கொலை பண்ணு, புரியுதா? திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே சார், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஜாக் வந்து போயிடுறான். நீங்கள் இங்கே அழுவுறீங்க, வேணாம் அவனை எதுவும் பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு அழுவுறீங்க. அப்போ நான் ஒழுங்காக ரிங் போட்டுவிடு, ஒழுங்காக என்ன கல்யாணம் பண்ணிப்போம், அப்போ நான் விட்டுறேன். நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த ரிங்கை போட்டு விடுறீங்க. நெக்ஸ்ட் ஜேகே வந்து அவங்கள கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அந்த கிஸ் பிடிக்கல, பட் என்ன பண்ணுறது, இதோட ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் நீங்களும் ஜேகவும் காரில் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த விண்டோ சைடு அமைதியாக வரீங்க. ஜேகே ஏதோ பேசுகிறான், பட் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. உங்களுக்கு அப்படியே வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகும்போது ஜேகே வந்து சொல்கிறான், ஒயன் நீ அந்த ரூமில் இருந்தது போதும், நீலேருந்து நீ என் ஒய்ஃப், ஸோ நீ என்னோடய ரூமுக்கு வந்துடு, புரியுதா? இங்கே பாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, நான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் அது என் விருப்பத்தோடு நடக்கலை. இப்போது என்னென்னா ஒரே ரூமில் இருக்கணுன்ற இது என்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னால் முடியாது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஆனால் இவளுக்கு இதுவும் ரொம்ப அதிகம்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜேகேவும் அவன் ரூமுக்கு போயிடுறான். நைட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ உங்களுடைய கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கண் முழிக்கல, அது ஜேகே தானே உங்களுக்கு தெரியுது. ஸோ தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. அவன் ஒன்றுமே பண்ணலை, உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டான். உங்கள் மேலே ஒரு சுண்டு விரல் கூட படலை, டச்சே பண்ணல, அப்படியே அமைதியாக வந்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி படுத்துக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நீங்கள் என்னென்னமோ நினச்சிருப்பீங்க ஜேகே பற்றி. பட் அதுக்கு அவன் வந்து கொஞ்சம் கூட அந்த மாதிரி இல்லைல்ல. ஆனால் அது உங்களுக்கும் ஒரு வகையில் நல்லது தானே. ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டுக்கல. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஜேகே கிளம்பிடுறான். அவன் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். அவன் கிளம்பிடுறான். நீங்கள் நெக்ஸ்ட்டு தான் எழுந்திரிப்பீங்க. எழுந்திரிச்சிட்டு உங்கள் அந்த வீட்டில் வந்து இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கும். சாப்பிடுவீங்க, டிவி பார்ப்பீங்க, தூங்குவீங்க, மறுபடியும் சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. இதே தான் ரிப்பீட்டடாக நடக்குது. உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல. அதே மாதிரி ஜேகே வரும்போது நீங்கள் தூங்கிடுவீங்க, தூங்குற மாதிரி நடிப்பீங்க, தூங்க மாட்டீங்க, தூங்குற மாதிரி நடிப்பீங்க. இப்படியே தான் உங்களோட லைஃப் ஒரு 1 இயர் இப்படியே தான் போயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஜேகே வந்து உங்களை தொட்டது கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னு வெளில வரீங்க. அப்போ தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சாஹின்னு இருக்கான். நீங்கள் அவனை பார்க்காம போயிடுறீங்க. ஆனால் அவன் நோட் பண்ணிடுறான். டக்குன்னு உங்ககிட்ட வரான். ஒயன் ஒயன் நில்லு, ஒயன் உங்ககிட்ட பேசணும். இங்கே பார் சாஹினு,
நீ இனிமேல் என்னை பார்க்காத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தானா கண்டிப்பாக உன்னை கொன்றுவான், நீ போயிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் பார்வையன், நீ என்ன சூழ்நிலையில் இருக்க எனக்கு தெரியல, ஆனால் அது கண்டிப்பாக குட் இல்லை. உன் ஃபேஸை பார்த்து தெரியுது, நீ எங்கேயும் மாட்டிகிட்ருக்க. நீ என் கூட வந்துடுவாயன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். வேணாம் சாயின், இது கரெக்டாக இருக்காது, நீ போயிடு. அதுவும் இல்லாமல் என்னை மறந்துடு, வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வேகமாக போயிடுவீங்க. சாயின் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, நைட் ஆகிருக்கும். அப்போ ஜேகே வரான். ஓயன், நீங்கள் ஷோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துருந்துருப்பீங்க. ஜேகே வரதை பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுவீங்க. ஓயன் இல்லை, நீங்கள் டக்குன்னு நின்றுட்டு, என்ன நீ இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போனியா? ஆமாம், ஏன் அது கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? எங்கே பாரு, ஏன் எதுவும் கேட்காத. இனிமேல் நீ எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அப்புறம் என் கூட மட்டும்தான் நீ எங்கேயாவது போகணும். ஓ, இன்னும் நீ என்னென்ன ரூல்ஸ்லாம் போடுவேன் அதை எல்லாத்தையும் சொல்லிவிடு, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக இருக்கலான்னு வெளில போனேன், அதுவும் கண்ணுக்கு பொறுக்கலையா? சொல்லு, இன்னும் எத்தனை ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கத்துறீங்க. அவன் பார்த்துட்டு, சரி ஓகே நீ போய்க்கோ, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் இன்னொரு வாட்டி நீ அவன் கூட பேசுகிறத பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அப்படி கண்ட மேனிக்கு உங்களை திட்டுறான், இன்னும் நிறையா வார்த்தையில் திட்டுறான். திட்டிட்டு பக்கத்தில் ஃப்ளவர் பாட் இருக்கும்ல, அதை தள்ளி விட்டுட்டு அவன் அவன் ரூமுக்கு போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் நிறைய வாட்டி அவனை திட்டிருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் அந்த ஷோஃபாலேயே படுத்து அழுதுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஜேகே தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிருப்பான். கீழே இறங்கி பார்த்தா நீங்கள் அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்களா? பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நைட் அவன் ஆஷா பேசுறது அவனுக்கு தோணுது. அவன் அப்படியே அவங்க ஃபேஸை பார்க்குறான். அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் போட்டுட்டு பெட்ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு அவன் அவன் வேலைக்கு போயிருப்பான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் வேக்கப் ஆகிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு நேற்று நடந்த ஞாபகம் வந்துனே இருக்குது. உங்களுக்கு இந்த 1 இயர் ஜேகேவோட கேரக்டர் பிடிச்சிருக்கும். பட் உங்களோட மனசு அவனை ஏற்றுக்க மாட்டுது, இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஆனால் அவனை உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் சொல்லவும் மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தால் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே நினச்சிப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் அவனை வெறுக்கிறீங்களோன்னு சொல்ல முடியாது, விரும்புகிறீங்களோன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அவனோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை கொண்டது அவன் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு அவனை ஏற்றுக்கவே முடியல. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி ரூமை க்ளீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு டைரி உங்களுக்கு கிடைக்கிது. அது ஜேகேயோட டைரி தான். அவன் எல்லாமே அதில் எழுதி வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அதை படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு திறக்குறீங்க. திறந்து படிக்கும்போது இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். ஜேகேக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அப்பா என்னப்பா நீ, உனக்கு ஒரு பட்டம் கூட விட தெரியல, நீலாம் ஒரு மாஃபியாவா? ஜேகே, உனக்கு பட்டம் விட சொல்லி கொடுத்ததே நான் தான்டா, அதை மறந்துட்டியா? உனக்கு விடவே தெரிலப்பா, நீ போ, நீ வேஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் ஜேகே அவங்க அப்பாவோட ரொம்ப ஜாலியாக இருக்கான். அவனுக்கு அம்மா இல்லை, வெறும் அப்பா மட்டும்தான். ஆனால் அவங்க அப்பா ஒரு அம்மா மாதிரியும் பார்த்துப்பாரு,
அவரோட பையனுக்கு ஒன்றுனா அவரால் தாங்கிக்க முடியாது. ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் சேர்ந்தாப்புல அவர் வந்து அவரோட பையனை வளர்க்குறாரு. அப்போது சடனாக ஒரு கால் வருது. அப்படியா, இரு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா ஜேகேவை தூக்கிக்கிட்டு கிளம்பியிருப்பார் ஒரு இடத்துக்கு. அது ஹாஸ்பிட்டல் தான். அங்கே எங்கடா என் மருமக, அதோ அங்கே தூங்குறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஜேகேயோட அப்பாகிட்ட சொல்லியிருப்பாரு. எஸ், பிறந்தது நீங்கள் தான், உங்களை பார்க்கறதுக்கு தான் ஜேகேவும் ஜேகேயோட அப்பாவும் ஓடி வந்திருப்பாங்க. என்ன மச்சான், நான் சொன்ன மாதிரி பற்றியா, உனக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கு. நம்ம சின்ன வயசில் பேசுகிற மாதிரி என் பையனுக்கும் அவன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம சம்மந்தியாயிடலாம். நம்மளை இனிமேல் யாராலையும் பிரிக்க முடியாது. இதெல்லாம் கேட்கணுமாடா, நம்ம முடிவு பண்ணது தானே, கண்டிப்பாக என் பொண்ணு உன் பையனுக்கு தான். சரி, ஜேகே எங்க? ஜேகேயை பார்த்தா நீங்கள் படுத்துட்ருப்பீங்களா தொட்டில்ல, அதில் அழகாக எட்டி பார்த்துட்டு உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கான். சரி, ஓகே, இவன் இங்கேயே இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா போயிட்டுருப்பாரு. ஜேகே பார்த்திங்கன்னா அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள கீழே விட மாட்டான், அவனையே தூக்கி வச்சுருக்கான், முத்தம் கொடுத்துட்டே இருக்கான், ரொம்ப கேரிங்காக இருக்கான் அவங்க மேலே. அவங்க அம்மா கையில் கூட அவன் உங்களை தரமாட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜேகே மோஸ்ட்லி உங்கள் வீட்டிலே தான் இருப்பான். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். உங்கள் வீட்டிலே தான் இருப்பான் எப்போவுமே, உங்கள் கூட விளையாடிக்கிட்டு ஜாலியாக. அப்படியே தான் அந்த சைல்ட்ஹுட் டேஸ்லாம் வந்து அவனுக்கு அப்படியே தான் போச்சு. அவன் வந்து ஸ்கூலுக்கு போவான், போயிட்டு அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டான், நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி இப்படியே போகுது கொஞ்ச நாளில் நீங்களும் வளர்ந்துடுறீங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அவன் வந்து 6th படிக்கிறான். அப்போவுமே அவன் வந்து உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். நீங்கள் போகும்போதும் அவன் கூட தான் போவீங்க, வரும்போதும் அவன் கூட தான் வருவீங்க. இதே மாதிரி ஜேகேயோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. பட் ஒன் டே, அப்பா சொல்லுடா, ட்ரை பண்ணும்போது பேசாத. அப்பா, இல்லைப்பா, நான் உன்னை கேட்டால் நீ திட்ட மாட்டேல்ல. சொல்லு. எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி தரியா? நோ ஜேகே, ஸ்டடீஸில் மட்டும்தான் உன்னுடைய கவனம் இருக்கணும். தேவையில்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் கார் அது இதுன்னு அதெல்லாம் வேணாம், புரியுதா? அப்பா, எங்கள் கிளாஸில் ஜிமினில் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிட்டு வந்து சீன் ஓட்டுறான் தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடியே போதுங்க. ஓ, இப்போ உனக்கு கார் முக்கியம் இல்லை, பொண்ணுங்க அவன் பின்னாடி போகுது, அதுதானே உனக்கு பிரச்சனை? அப்படி இல்லைப்பா, எனக்கும் வேணும், எனக்கும் அதே ஏஜ் தானே, எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கும்ல. ஏன்பா இப்படி பண்ணுற நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 99 வாங்கு, கண்டிப்பாக அப்பா உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி தரேன். ஓகே 99 தானே, நான் வாங்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஃபோனில் கேம் விளையாடிட்டே வந்திருப்பான். ஜங்கோட அப்பா டக்குன்னு ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு, எங்கே பாரு, அடிக்கடி கேம் விளையாடு, கண்ணுலாம் பாரு எப்படி ரெட்டாக இருக்கும், இப்போ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் வீட்டுக்கு வந்தோடனே உன்னை எழுப்புறேன், புரியுதா? சரிப்பா. அண்ணா, என்ன அண்ணா? ஒன்றும் இல்லை, சரி நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோக் தூங்கியிருப்பான். ஒரு கன்ஷூட் சவுண்ட் கேட்குது. டக்குன்னு ஜங்கோக் முழிச்சு பார்த்தா உங்கள் அப்பா ஜங்கோக்கோட அப்பாவை ஷூட் பண்ணியிருப்பார். ஜங்கோக்கோட அப்பா கீழே விழுந்திருப்பார். இது ஜங்கோக் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகுறான். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ரொம்ப அழுகுறான். அப்பா ஏன்ப்பா போன? அப்பா
ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் எனக்கு வேணாம், நீ வந்தால் எனக்கு போதும்ப்பா, அப்பா அப்பா அப்படின்னு அவன் ரொம்ப கதறான். அவங்களோட அப்பா ஜங்குக்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. விடு என்ன, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பாவை நீ கொன்றுப்ப, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எங்கள் பாரு ஜிக்கி, உங்கள் அப்பா நான் கொள்ளலை, நீங்கள் வா. நான் தான் என் கண்ணால் பார்த்தனே, நீ தான் என் அப்பாவை கொன்ன, உன்னை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக ஓடிருப்பான். யாராலையும் அவனை பிடிக்க முடிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் அவங்க அப்பா வந்து ரொம்ப தேடி இருப்பார் அவனை, பட் அவன் கிடைக்கல. அவன் அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டுருப்பான். அதுவும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே விட்டுருப்பார். பட் அந்த கஷ்டம் வந்து அவர் மனசில் இருந்திருக்கும். இப்படியே தான் ரொம்ப வருஷம் போயிருக்கும், ஒரு 15 இயர்ஸ் போயிருக்கும். அப்போது ஜங்குக் ஒரு மாஃபியாவாக வந்திருப்பான். அதுக்கப்புறம் நடந்ததுலாம் அந்த டைரியில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் அந்த டைரியை மூடி வச்சுட்டு ஒரு மாதிரி கண் கலங்குது. பிகாஸ் ஜேகே மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, அவனும் கஷ்டப்பட்டுருக்கான். அவங்க அப்பா மேலே தான் தப்பு நீங்களும் நினைக்கிறீங்க. பட் ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. எங்கள் அப்பா இந்த மாதிரி கிடையாதே, இப்படிலாம் எங்கள் அப்பா பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு. ஆனாலும் ஜங்குக்கு நினச்சா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அப்போ சின்ன வயசுலேருந்தே அவன் அம்மா அப்பா இல்லாமல் இருந்தது. ஏன்னா நீங்களும் அம்மா அப்பா இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே இந்த 1 இயர். அப்போ ஜங்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்றதை யோசிச்சு பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நிறைய கஷ்டம் கொடுக்குறது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சேடாக தான் இருக்கீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நைட் ஆகுது, ஜங்குக் வரான். ஜங்குக் நைட் வந்திருப்பான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக தான் உட்காந்துருக்கீங்க. அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்திருப்பான். டக்குன்னு நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, ஜங்குக் சொல்லு வயன், நீ ஆடியா என்கிட்ட பேசுகிற? வயன், நான் உன்கிட்ட சாரிடி, நான் நேற்று உன்கிட்ட கொஞ்சம் ரூடாகவே பேசிட்டேன். உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும்ல, நான் நினச்சி பார்க்கல. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன மன்னிச்சிருவாயன். என்னைய மன்னிச்சிருச்சிக்கி. நான் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன் டைரியை நான் படிச்சுட்டேன். இப்போ தான் புரியுது எங்கள் அப்பா மேலே தான் தப்புன்னு. நீ சொன்னது கரெக்ட் தான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். நான் தான் அவரை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் அந்த நைட் வரைக்கும். ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன்ல, உன்னை கூட தூக்கிட்டு போனேனே, அதுக்கு முன்னாடி என்னத்தம்மா நடந்துச்சு? ஜாக்சன் தான் இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம். அவன் மட்டும்தான். உங்கள் அப்பாவை கொன்னதும் அவன் தான். வயன், அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்ல, அன்றைக்கி என்னத்தம்மா நடந்துச்சு? அந்த கிழமை இன்றைக்கி ரொம்ப ஓவராக பண்ணிட்டான். இதோட விடக்கூடாது அவனை. இன்றைக்கி நான் அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்ணை தூக்குறேன். அப்போ அவன் என் காலடியில் இருப்பான்ல, அவன் பொண்ணை கொடுமை பண்ணாதான் அவனுக்கு வலிக்கும். ஆமாம், இதுதான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிளம்பியிருப்பான். ஜங்குக் உங்கள் வீட்டு வெளியில் நிற்பான். அப்போ உள்ளே யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜாக்சன், நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்க. ஃபர்ஸ்ட் என் நண்பனை கொன்ன, இப்போது என் ஒய்ஃபை கொண்டுட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பேசுகிற சவுண்டு கேட்குது ஜேகேக்கு வெளியில். என்ன பண்ணுவேன்? உன்னால் என்னடா பண்ண முடியும்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது.
நெக்ஸ்ட் உன் பொண்ணை தான்டா கொலை பண்ண போகிறேன், அதையும் பார்த்துட்டு சாவு அப்படின்னு ஜாக்சன் சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறான். டக்குன்னு ஜேகே கதவை திறந்துட்டு, டேய் ஜாக்சன் நின்றுடா. யாரா அவன்? ஓ, சியானோட பையனா? ஜான் ஜங்கோக். நீ என்ன இந்த பக்கம்? உன் அப்பனை கொன்னவன் வீட்டுக்கே வந்திருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்கோக்? உங்கள் அப்பாவை இவன் எப்படிதம்மா கொன்னான்? அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அதனால தான் ஜங்கோக் நான் உன் பொண்ணு கொள்ள வந்திருக்கேன். தயவு செஞ்சு உன் கையால் இவனை கொன்று. உன் அப்பனை கொன்னவனை உன் கையால் கொல்றதுக்காக தான் நான் இவனை உயிரோடு வச்சுருக்கேன். கொன்று. நிறுத்து. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ தான் எங்கள் அப்பாவை கொன்றிருக்க, அவர் கிடையாது. அதுவும் இல்லாமல் வயன் மேலே அவன் சுண்டு விரல் கூட படக்கூடாது. பட்டுச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவளை தொடணுன்னா என்னை தாண்டி தாண்டா போகணும். போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படி கெத்தாக பேசிட்டு நிற்கிறான். ஜாக்சனுக்கு செம்ம கோவம். செம்மையாக ஃபைட்டாக ஜங்கோக்கும் ஜாக்சனுக்கும் செம்மையாக ஃபைட்டு நடக்குது. இதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். கடைசியாக ஜேகே ஜாக்சனை ஷூட் பண்ணிடுறான். ஜங்கோக் டக்குன்னு உங்கள் அப்பாகிட்ட வந்துட்டு, அங்கிள் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான். இரு ஜங்கோக், நான் சொல்கிறத கேளு. சொல்லுங்கள். என்னை பத்திரமா பார்த்துக்கோ. உங்கள் அப்பாவை நான் கொல்லலை. உங்கள் அப்பாவை கொன்னது ஜாக்சன் தான். தெரியும் அங்கிள். நீங்கள் உள்ளே பேசியிருந்ததை நான் கேட்டேன். ஒயனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான். பார்த்தா உங்கள் அப்பா இறந்துடுறாரு. ஜங்குக்கு அதுக்கப்புறம் தான் மேலே போய் உங்களை பார்த்துருப்பான், தூக்கிட்டு வந்திருப்பான். இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அழுகுறீங்க ரொம்ப. ஒயன் அழாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அம்மா அப்பா இல்லைன்னு என்ன, உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கேன் ஒயன். இல்லை ஜேகே, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, ஆனால் நான் உனக்காக ஒன்று கூட பண்ணலைல்ல. அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ லவ் யூ ஒயன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜேகே. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக், நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் நீ தப்பாக நினைக்க மாட்டேல? சொல்லுவேன். இந்த மாஃபியா லைஃப் வேண்டாம். என்னால் உன்னை இழக்க முடியாது. நம்ம ஒரு சாதாரணமான லைஃப் வாழலாம் ஜேகே. அதில் நீ, நான், நம்ம பசங்க மட்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனை ஹக் பண்ணிட்டே. அவனும் சரி வயன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும், நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்களும் ஜேகேவும் அந்த நைட்.
இப்போ உங்கள் வீடை தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன வீடு, உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி, அது பேர் பேம். ஜேகே கிட்ட ஒரு ஓட்ட வண்டி, அடிக்கடிக்க ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு வண்டி. அவன் ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு கம்மியான சேலரிக்கு வேலைக்கு போகிறான். அப்புறம் உங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த லைஃப். நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கும் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஸ்டோரி யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கேரக்டர்லாம் வந்து ரியலாக எடுத்துக்காதீங்க, இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். முக்கியமாக அந்த அம்மா அப்பா கேரக்டர் வந்ததுன்னா வந்து உங்களோட உண்மையான பேரண்ட்ஸை யோசிச்சுக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு கதைக்காக தான் நான் அந்த கேரக்டர் வச்சேன், கதைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எந்த மாதிரி கதை போடலான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கிவி. பை பை ஆர்மீஸ்.